இப்போ நீங்கள் கேட்ட ஜனநாயகனுக்கு வர ஆமா. ஏங்க மலேசியாவுக்கு போனாரு அதை இங்கே தான் நடத்த விட மாட்டேன்றீங்களா, பயந்துக்கிட்டு அவர் அங்கே போயிட்டாரு. இங்கே வந்து ஒரு மாநாடு நடத்தணும்னா 84 கண்டிஷன் போடுறீங்க. அது நீங்க கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடான்னு வேற தனியா வேற கலாய்க்கிறீங்க. ஆமா. கண்டிஷன்ஸ் போட்டா அவர் என்னதான் சார் பண்ணுவார்? பாவம் மலேசியாவுக்கு தான் இல்லைங்க, அதுல இன்னொரு பிரச்சனை வேற இருக்குங்க. நமக்குள்ள ரசிகர்கள் வந்து விஜயகாந்த் ரசிகர் மாதிரியோ எம்ஜிஆர் ரசிகர் மாதிரியோ இல்ல. எம்ஜிஆர் அப்படி கூலிங் கிளாஸ் அப்படி நிமித்தி பார்த்துட்டு அங்க அந்த பக்கம் ஒரு சலசலப்பு வருதுன்னா அப்படி பார்த்தாருன்னா அந்த சலசலப்பு அடங்கும். விஜயகாந்த் வந்து அப்படின்னு அப்படி ஒரு முறைச்சாருன்னா அடங்கிடுவாங்க. அடுத்தது குரல் டேய் அப்படின்னு குரல் கொடுப்பாரு. இறங்கி போய் அவர் ஒன்றும் அடிக்க போறது இல்லை. இருந்தாலும் அந்த என்ன சொல்றது, அந்த கண்ட்ரோல் இருந்தது. இன்னைக்கு விஜயுடைய நடிகர் விஜய் நீ சொல்லுங்க, தாவேகா தலைவர் விஜய்ன்னு சொல்லுங்க, அவர் வந்து அவன் மேல அந்த டவர் மேல ஏறி நின்றுட்டு ஃபிளையிங் கிஸ் கொடுத்தாதான் இறங்கி வருவேன்றான். அன்பு சார், அன்பு. கொஞ்சம் தள்ளியே இருங்க. நீங்க திடீர்னு எனக்கு அன்பு காமிச்சிட போறீங்களான்னு பயமா இருக்கு. நீங்க ரெயின்போ கேங்ல என்ன சேர்க்காதீங்க. நான் சொல்றது வந்து சுத்தமான அன்பு இல்லைங்க. இதெல்லாம் சும்மா இந்த அன்புலாம் பேசுறதெல்லாம் வந்து வெளி வேஷங்க, காஸ்மெட்டிக். எங்க தலைவர் வண்டியில போனார்னா அந்த வண்டி சக்கரத்துல பைக்கோட மாட்டி சாகிறது கூட நான் துணிச்சலா இருக்கேன். அந்த அளவு அவர் மேல எனக்கு அன்பு இருக்குல்ல. ஓட்டு போனா எங்க அம்மா விஷம் வச்சு கொன்றுவன்னு சொல்லுவாங்க. அந்த அளவு அன்பு இருக்கு அவர் மேல. இல்ல 9 பேர் எங்க குடும்பத்துல எல்லாரையும் விஷம் வச்சு கொள்ளுவேன்னு சொல்ற அளவுக்கு இருக்குல்ல. அது மட்டும் இல்ல, என் பொண்ணு செத்து போச்சு, துக்கம் தான். இருந்தாலும் தளபதியை பக்கத்துல நின்று பார்க்க முடிஞ்சதேன்னு சந்தோஷப்படுறேன். இப்படி ஒரு கலாச்சாரம் வந்தால் தமிழ்நாட்டின் எதிர்காலம் தலைமுறை என்ன ஆகும் என்ற கவலை எனக்கு இருக்கிறது.